ஹாய் வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான கொழுக்கட்டை செய்யுது அப்படின்னு தான் பார்க்கலாம். ரொம்ப பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டைங்க இது. பாருங்க, ஒரு கப்போட தண்ணி நான் ஊற வச்சு மிக்சியில் போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு கப்புக்கு 1.5 கப்போட தண்ணி சேர்த்துக்கணுங்க. அப்போதான் அந்த பதம் சரியா அந்த சாஃப்ட்னஸ் வரும். அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு பேன் வைக்கணும். அந்த பேனில் 2லேருந்து 3 ஸ்பூனோட நெய் சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டா சில வெண்ணெய் சேர்ப்பாங்க, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நம்ம நெய் தான் சேர்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததாக அரைச்சி வச்ச நம்ம 1/2 கப் தண்ணி விட்டு அரைச்சி வச்ச மாவையும் சேர்த்துக்கலாம். இனி ஒரு கப்போட தண்ணியை வச்சிருக்கேன். அது தண்ணி ஊற்றி நம்ம கலந்து விட்டு திரும்பி அதுலேயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, இன்னும் ஒரு கப் தண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். மிக்ஸி கூட நல்லா கலந்து நம்ம ஊற்றிக்கலாம். மாவெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம நிதானமாக கலந்து சிம்மில் வச்சு செய்யணுங்க. ரொம்ப அதிக தீ வச்சோன்னா தீஞ்சிடும், ரொம்ப கெட்டி மிட்டையிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடும். ஒன்று போல் வரணும்னா நல்லா சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தோம்னாக்கா அடி பிடிக்காது. அதே போல் நல்லா சூப்பராக வெந்துடும் கூட. நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம சிம்மில் வச்சோம்னாக்கா ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் குக் ஆகிடும், ஆனால் தீர சான்சஸ் இருக்குது. அதனால பாருங்கள், நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாவை அரைச்சி வச்சுட்டு அதை வதக்கிட்டு கூட பண்ணுவாங்க, நல்லா உடையாமல் நல்லா வரும்ன்ட்டு. ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுட்டு 2 ஊற வச்சா போதுமானது. நம்ம நைட்டே ஊற வச்சு செய்தோம், காலையில் செய்தோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. நம்ம அரைக்கும்போது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரைச்சா நல்லா சாஃப்ட்னஸ் வரும்னு சொல்லுவாங்க. அப்படி கூட பண்ணலாம். நான் ரொம்ப எண்ணெய் விடல, கம்மியாக தான் விட்டுருக்கேன். இப்போ நான் வதக்கமாக விட்ட நெய் தான், ஜாஸ்தி எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கல. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன் நான். பாருங்கள், அடி பிடிக்காமல் நல்லா லம்ஸ் வராமல் நல்லா கலந்துட்டே இருக்கணும். இது பாருங்கள், நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டணும். நிதானமாக பொறுமையாக பண்ணோம்னா சூப்பராக இருக்காங்க. நம்ம ஒரு கப்பில் ஒரு 20 இது செய்யலாங்க, ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். 20லேருந்து 22 கொழுக்கட்டை வருங்க ஒரு சின்ன கப் மாவில். அதாவது ஒரு 100 கிராம் அரிசி போட்டோம்னா நம்மளுக்கு 20 கொழுக்கட்டை வரும். அந்த மாதிரி இப்போ நல்லா வந்துடுச்சு. நம்ம கையில் நல்லா கொஞ்சம் நல்லா அழுத்தி பதிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, கையில் ஒட்டாததுக்கு நல்லா பிசைனுங்க. பாருங்க, ஒரு சொட்டு கூட ஒட்டல, தனியாக வந்துடுத்து. ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கேன் நான். அதுக்கடுத்து நம்ம அச்சிலையும் செய்யலாம், இல்லை தட்டிட்டு கூட கையில் கூட நம்ம வச்சு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணும் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறது, இந்த தேங்காயெல்லாம் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதே நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம். ஒரு 5 ஸ்பூனோட தண்ணி சேர்த்துருக்காங்க, ஜாஸ்தி சேர்க்கல. அதே போல் 1 கப்போட துருவின தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூட தாங்க கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். நம்ம கலக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும், விட்டோம்னா அது அடி பிடிச்சிடும். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. சில பேர் இதுலேயே கடலை மாவு சேர்க்குவாங்க, ரொம்ப இனிப்பு வேண்டான்றவங்க தவிர்க்கிறதுக்காக. சில பேர் ரவை கூட சேர்ப்பாங்க, சீரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கூட சேர்க்குவாங்க. அப்படி கூட சேர்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் கருப்பு எள்ளு சேர்ப்பாங்க. சில பேர் வெள்ளை எள்ளையை நல்லா வதக்கிட்டு நல்லா வெறும் ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு போடுவாங்க. அதே மாதிரி நானும் அதை தான் நினச்சிருக்கேன். இன்னைக்கு நல்லா வெள்ளை எள்ளு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏலக்காவும் போடலாம். நான் ஏலக்காய் பதிலாக எள்ளு போடுறேங்க. ஏலக்காயெல்லாம் கொஞ்சம் போட்டால் ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி இடம், இப்போ சாப்பிட அவ்வளோ ஜாஸ்தி தோணாது. இந்த மாதிரி எள்ளு போட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க பெரிய எல்லாமே சாப்பிடலாம். பாருங்கள், அப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அடி பிடிக்குதுன்னு தோணுச்சுனாக்கா 1 ஸ்பூனோட நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்மில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதெல்லாம் எங்கள் பாட்டி செய்வாங்கோ, நம்மளெல்லாம் எவ்வளோ செய்ததில்லை. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தது. அதே போல் எங்கள் பாப்பா கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க செய்யும்போது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாகிடுச்சு. ஆக்சுவலி நானும் ஒரு யூடியூப் பார்த்தா கற்றுக்கிறேன். பாருங்கள், அதுக்கு அடுத்தது ஒரு 50 கிராமோட எள்ளு கூட சேர்த்துருக்கேன். அந்த எள்ளு போட்டோம்னா அந்த நறுமணம் அவ்வளோ சும்மா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது அந்த ஃப்ரை பண்ண மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இது அதே உருண்டை பிடிச்சி வச்சா எள்ளு உருண்டை மாதிரி இடும். எப்படி இடம்னா தேங்காய் எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ருசியாக இருக்கும்.
அப்படி கூட பண்ணலாம், அதுவும் ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும். இது 2 in 1 சொல்லலாம் இதுக்கு, இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம. ஆமாங்க, இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செய்யுது, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. சின்ன தெரியாதவங்க கூட அறியாத குழந்தையும் தெரியாமல் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இனிப்புனா இதுன்னு சொல்லாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு இனிப்பு இது நம்ம செய்யறதுக்கு ஒரு 20 minutes இருந்தாலே போதுமானது, அருமையாக செய்திடலாம். அதேபடியான கெஸ்ட் வந்துட்டா கூட ரொம்ப ஸ்வீட் செய்யணும்னா இந்த மாதிரி செய்து கொடுத்தா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி பிள்ளையார் கூட நம்ம 21 வைக்கலாம், 11 வைக்கலாம், 101 வைக்கலாம், 501 வைக்கலாம், நம்மளுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நம்ம இந்த கொழுக்கட்டையை வைக்கலாங்க. கொழுக்கட்டை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு செய்தால் கூட ஒரு வாரம் வச்சா கூட ஒன்றுமே கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வச்சு செய்யலாம், சாப்பிடலாம், பாப்பாங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப இனிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம வதக்கி செய்கிறோம், அதே போல் நல்லா வேக வச்சிருந்தது, அதனால கெடவும் கெடாது, ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே போல் யாராவது சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சவங்க கூட இந்த மாதிரிலாம் பண்ணால், இந்த மாதிரி செய்தால் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியாவாக கூட இது இருக்கும். ஏன்னா கொழுக்கட்டை செய்து விற்றா கூட ரொம்ப நல்லா. இதே நிறைய ஸ்வீட்ஸ் கடையில் கூட இப்போல்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி தான் பாருங்கள், ஃபைனல் ஃபினிஷிங் டச் இப்படி இருக்குது. கடைசியில் கொழுக்கட்டை இந்த மாதிரி வந்துருச்சுங்க. ரொம்ப பாருங்கள், வெந்தோன்னு என்ன அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்ததற்கு நன்றி. பார்த்துக்கலாம் எப்படி வேக வைக்கிறது. நம்ம ஒரு இட்லி பாத்திரம் இருந்தால் கூட நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா நெய் தடவிடணுங்க. தடவிட்டு நம்ம டயட்டாக வைக்கலாம், இல்லைன்னா வாழை இலை வச்சு கூட வச்சா ரொம்ப நல்லா வரணுவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் வெத்தலை வச்சு வைக்குவாங்க கொழுக்கட்டையை, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம நெய் வச்சிருந்தாலும் அது அடி பிடிக்காது, சூப்பராக அப்படியே வரும் நல்லா. பாருங்க, இப்படிதான் வச்சுட்டு நம்ம ஒரு 7 நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சால சூப்பரான கொழுக்கட்டை இடுங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன். நல்லா நம்ம அந்த கொழுக்கட்டை நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தால் நல்லா இருக்கும்வாங்க. 7 நிமிஷம் கூட போதுமானது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டா 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ஃபைனல் டச் எப்படி இருக்கு. பார்த்ததுக்கு நன்றி. ஹேவ் அ கிரேட் டே.